கொள்கையற்ற அடிமை கூட்டத்தை, சுயநலத்துக்காக தமிழ்நாட்டை அடகு வைக்கக்கூடிய வகையில ஒன்று சேர்ந்திருக்கிற தோக கூட்டத்தை மக்கள் நீங்கள் விரட்டி அடிக்கணும். சாதனைகளால தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசை மீண்டும் ஆட்சியில நீங்கள் அமர்த்தணும். திராவிட மாடலோட திட்டங்கள் என்பது வரலாற்றில் நிக்கிற திட்டங்கள் மட்டும் இல்ல, புது வரலாற்றை படைக்கக்கூடிய திட்டங்கள். வெறும் புள்ளி விவரங்கள் இல்ல, கோடைக்கணக்கான தமிழ் மக்களுடைய புன்னகையால எழுதப்பட்டிருக்கக்கூடிய சாதனை சரித்திரம் தான் திராவிட மாடல். சூப்பர் ஸ்டார்ல ஏராளமான வாக்குறுதிகள் இருக்கு. இந்த ஸ்டாலின் சொன்னதை செய்வான். நான் கலைஞருடைய மகன், சொன்னதை உறுதியாக செய்வேன், சொல்லாம அதிரடியாகவும் செய்வேன். அதனாலதான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இருந்த நிலையை மாத்தி தெற்கு தான் வழிகாட்டுது என்ற நிலையை திராவிட மாடல் உருவாக்கி இருக்கிறோம். மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட மாடல் ஆட்சி விரைவிலே தமிழ்நாட்டிலே உருவாக இருக்கிறது. வெற்றிக்கு அச்சாரமாக இன்று தூத்துக்குடியிலே நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கூட்டம் அமைந்திருக்கிறது. இப்ப பழனிசாமி என்ன கையாளுறாருன்னா, என் மேலையும் என் மேடையில் இருக்கிற தங்கை கனிமொழி மேலும் தனி நபர் தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கார் பழனிசாமி. முதலமைச்சராக இருந்தவர் பேசுற மாதிரியா பேசுறார். சாமானிய மக்கள் கூட முகசுளிக்கிறாங்க. இன்னும் பலர் இவரெல்லாம் எப்படி முதலமைச்சராக இருந்தார்னு ஆச்சரியப்படுறாங்க. பாஜக கூட இருக்கு வர வெறும் தலையாட்டி பொம்மையா ரப்பர் ஸ்டம்பா தான் நீங்க இருக்க முடியும். காலில் விழுந்தோமா, காலை வாரி விட்டோமா, அடுத்த காலை நோக்கி போவோமா, இவ்வளவுதான் பழனிசாமியுடைய வாழ்க்கை சுருக்கம். அவருடைய மொத்த அரசியல் வாழ்க்கையுமே இந்த மூன்றில் அடங்கிடும். அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்க சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய வகையில ஆட்சியை வழங்குவோம். நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர ஆதரிப்பு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளை என்று கேட்டு வெல்வோம் ஒன்றாக.